ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 17 அண்ட் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? தமிழ்ச்செல்வன் அவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படின்ற நூலுக்காக தமிழ்ச்செல்வன் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சாகித்ய அகாடமியில் விருதில் வந்து பார்த்தோம்னா ஒரு செப்பு பட்டயம், 1,00,000க்கான பரிசு தொகை, ஒரு பொன்னாடை வந்து வழங்கப்படும். அடுத்து பார்த்தோம்னா கடந்த 1954 ஆண்டில் மத்திய அரசு சார்பில் சாகித்ய அகாடமி நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு சார்பில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான 24 மொழிகளில் சிறந்த கவிதை, நாவல், சிறுகதை, இலக்கிய ஆய்வுகளுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கப்படுகிறது. தமிழ்ச்செல்வனினுடைய முதல் கவிதை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் டைரி அப்படின்றது தான் அவருடைய முதல் கவிதை. அது வந்து 1972 வெளியானது. வெயிலோடு போய் அப்படின்ற ஒரு சிறுகதையை அடிப்படையாக கொண்டு பூ என்ற திரைப்படம் வந்து உருவானது. 2008க்கு வந்து அந்த திரைப்படத்துக்காக வந்து சிறந்த கதாசிரியர் விருதை வந்து பெற்றார் இவர். தமிழ்ச்செல்வன் உட்பட 24 பேருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. 8 கவிதை தொகுப்புகளுக்கு வாங்கியிருக்காங்க. 4 நாவல்கள், 6 சிறுகதைகள், 2 கட்டுரைகள், 2 நினைவு குறிப்புகள், 1 இலக்கிய விமர்சனம், 1 சுயசரிதை என மொத்தம் 24 பேர். இதோட தமிழ்ச்செல்வன் அவங்க ஒருத்தவங்க சேர்த்து மொத்தம் 25 பேருக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாய் செலவு செய்யலாம் அல்லது செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 40 லட்சம் வரை மட்டுமே வந்து தேர்தலில் போட்டியிடுற ஒரு வேட்பாளர் வந்து அதிகபட்சமாக செலவு செய்ய முடியும். தமிழகத்தில் எந்த 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது? மொத்தம் வந்து ஒரு 8 இடங்களில் வந்து அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்த இடத்துக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சிவகங்கையில் இருக்க கீழடி, தூத்துக்குடியில் இருக்க பட்டணமருதூர், தென்காசியில் இருக்க கரிவலமந்தநல்லூர், கடலூரில் இருக்க மணிக்கொள்ளை, விழுப்புரத்தில் இருக்க ஆதிச்சனூர், கோவையில் இருக்க வெள்ளலூர், சேலமில் இருக்க தெலுங்கனூர், மாங்காடு அப்படின்ற பிளேஸில், அடுத்து நாகப்பட்டினம். மொத்தம் இந்த 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. அடுத்து தாய்லாந்தில் நடைபெற்ற இந்தியா தாய்லாந்து இடையான சர்வதேச பூப்பந்தாட்ட போட்டிகளில் அகில இந்திய பூப்பந்தாட்ட அணிக்காக விளையாடி தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? அஜித்குமார் அவங்க தான் வந்து வென்றிருக்காங்க. அகில இந்திய பூப்பந்து சம்மேளம் நடத்திய பூப்பந்து பட்டய போட்டியில் தேசிய அளவில் தமிழகத்துக்கு வெள்ளி கோப்பையும் இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான ஸ்டார் ஆஃப் இந்தியா விருதையும் பெற்று இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்தவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த அஜித்குமார் அவங்க. அடுத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட மகளிர் கிரிக்கெட் அணி தரவரிசையில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா அவங்க தான். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட மகளிர் கிரிக்கெட் அணி தரவரிசையில் தொடர்ந்து முதலிடத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.